மே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வானிலை சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது கோடைகால பருவமழை தமிழ்நாட்டில் தொடர்ந்து தீவிரமடைஞ்சிட்ருக்கு. குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நேற்று மே 2ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 62.4 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. 42.4 மில்லிமீட்டர். இது இயல்பை காட்டிலும் 32% பார்த்திங்கன்னா மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. குறிப்பாக இப்போ எல்லா பகுதிகளிலையும் மழை பதிவாகிட்டு இருக்கு. நேற்று பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் அந்த தேயிலை ஆராய்ச்சி மையத்து பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 56.5 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே பார்த்திங்கன்னா அனைத்து பகுதிகளிலையும் சூறைக்காற்றுடன் மழை பார்த்திங்கன்னா பதிவாகிட்டு வந்துட்டுருக்கு ஒவ்வொரு நாளும். இது தொடர்ந்து மேற்கு மண்டலங்களில் மட்டும் இல்லை, எல்லா பகுதிகளிலையும் தீவிரமடைய போகுது. அதாவது கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யுது. அதுக்கப்புறம் மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, அதுக்கடுத்து தருமபுரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், இந்த மாதிரி ஈரோடு அனைத்து மாவட்டங்கள்லையும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா மழையுடைய தாக்கம் என்பது அதிகரித்து வருகிறது. இது வரக்கூடிய இன்னும் 10 நாட்களில் பார்த்திங்கன்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா மழை தீவிரமடைய போகுது. அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்லேயும் மழை தீவிரமடையும். அதனால் நமக்கும் நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரிக்கும், மழையும் அதிகரிக்கும். இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மே 3ஆம் தேதி கோயமுத்தூர், அதாவது திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கோயமுத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள் இன்றைக்கு மிதமான லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு மே 4ஆம் தேதி தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், அப்புறம் கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மிதமான லேசான மழை நாளைக்கு மே 4ஆம் தேதி பதிவாக போகுது. அதனால் நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா மழை படிப்படியாக அதிகரித்து அனைத்து பகுதிகளிலையும் பரவலாக போகுது. இது படிப்படியாக பார்த்திங்கன்னா சென்னை வரைக்குமே, இங்கே கிழக்கு கடற்கரை சாலை வரைக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு மழை மேற்கிலிருந்து தொடங்கி மாலையிலையும் இரவுலையும் மேற்கில் தொடங்கி கிழக்கில் முடியும் மழை. அப்படிதான் நம்ம இருக்கும். அதாவது மே 5ஆம் தேதி நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிதமான லேசான மழை நாளை மறுநாள் மே 5ஆம் தேதி பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சொல்கிற மாவட்டத்திலலாம் உடனடியாக கடுமையான மழையாக இருக்காது. தூறல், சாரல், சூறைக்காற்றுடன் மழை இப்படி இருக்கும். இது நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அடுத்தடுத்த நாட்களில் மழை கூடுதலாகவே மாறிக்கிட்டு இருக்கும். இப்போ அடுத்து பாருங்களேன், மே 6ஆம் தேதி மே 6ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தேனி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி, இந்த பகுதிகளெலாம் வர்ற மே 6ஆம் தேதி மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள் அனைத்து பகுதிகளையும் கேரளாவில் மழை அதிகரிக்கிறனால மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள்லையும் மழை அதிகரிக்கும். நீர்வரத்து பார்த்திங்கன்னா அனைத்து நீர்வீழ்ச்சிகள்லையும் அதிகமாகுங்கிறதையும் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு மே 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மே 7ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தில் மே 7ஆம் தேதி மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நம்மளோட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகள்லையுமே மழை இனிமேல் இல்லாத நாட்களே இருக்காது. எல்லா நாளும் இருக்கும். தொடர் மழை, சூறைக்காற்றுடன் மழை, அதாவது ஒரு குளிர்ந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா அடுத்த ஒவ்வொரு நாட்களும் மேற்கு மண்டலங்களில் நீடிக்க போகுது. அதனால் பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்தம் அதிகரிக்கிறனால அனைத்து நம்மளுடைய ஆறுகள்லையும் பார்த்திங்கன்னா நீர்வரத்து அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மே 8ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும்
கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தில் மிதமான லேசான மழை. அப்படியே தென் தமிழகம் முழுவதும், மேற்கு மண்டலங்கள் முழுவதும், அதாவது வர்ற மே 8ஆம் தேதி பரவலாக மழை வந்து அதிகரிக்க போகுதுங்கிறதையும் இந்த நேரத்தில் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதனால் நாளுக்கு நாள் தமிழகத்தில் மழையுடைய தாக்கம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே இருக்க போகுது. அதனால் இந்த வெயில் தணிந்து இன்னும் வரக்கூடிய ஒரு நாட்களும் வெயில் தணிந்து அடுத்த 10 நாளில் மே 20ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் தணிந்து ஒரு குளிர்ச்சியான அவ்வப்போது விட்டு விட்டு தூறல் சாரல் மாலை வேளையிலையும் இரவு வேளையிலையும் மழை வந்து கொண்டே தான் இருக்கும். இதுதான் அடுத்த ஒரு வார காலத்துக்கான வானிலை அறிக்கை. அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வானிலை சார்ந்த பதிவுகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பாக இப்போ தென்மேற்கு பருவமழை, இப்போ நம்ம இருக்கிறது கோடைக்கால பருவமழை. தென்மேற்கு பருவமழை இந்த வருடம் பார்த்திங்கன்னா இயல்பை விட மிகவும் குறைவாக தான் பதிவாகுன்னு நிறையா செய்திகளில் பார்க்க முடியுது. அதை நம்ம இப்போவே உறுதிப்படுத்திட முடியாது. அது அரபிக்கடலுடைய அந்த குளிர்ச்சியை பொறுத்து தான் நம்ம அந்த சூழ்நிலைகளை பொறுத்து தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு வானிலையுடைய நிலவரத்தை சொல்லும்போது படிப்படியாக அடுத்த ஒரு வார காலத்தில் மங்களூர் முதல் திருவனந்தபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கேரளாவோட அனைத்து பகுதிகளும் கோழிக்கோடு, கொச்சி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலையும் பரவலாக மழை அதிகரிக்க போகுது. அதே போல் இலங்கை முழுவதுமே, இலங்கையுடைய கொழும்பு, தெற்கு இலங்கை முழுவதும் படிப்படியாக மழை அதிகரித்து இலங்கையுடைய அனைத்து பகுதிகளிலையும் மழை பார்த்திங்கன்னா மழையுடைய தாக்கம் அதிகரிக்கும். கேரளாவில் மழை அதிகமானால் நம்மளோட மேற்கு மண்டலங்கள்லேயும் அதிகமாகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளில், மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீரை எல்லோரும் சேமித்து இந்த வெயில் காலத்தில் இன்னும் வரப்போகிற 2-3 மாதத்துக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு நிலைமையில் தான் நம்ம எல்லாருமே இருப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தினந்தோறும் நம்மளுடைய வீடியோக்களை பாருங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.